this is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஒரு லோக்கல் ட்ரிப்பை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லி தர போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி புக்கிங் எப்படி போடுறது, வண்டி எப்படி அசைன் பண்ணுறது, ஓப்பனிங் எப்படி கொடுக்கறது, புக்கிங் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் க்ளோசிங் பேஜில் போய்ட்டு ஒரு ட்ரிப்பை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துடுறேன். ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு புக்கிங் பேஜ் போயிடணும். ஸோ எப்பொழுதுமே இந்த ஒரு பேஜில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும் டெய்லி. ஸோ இந்த இதில் போயிட்டு க்ளோசிங் போயிடுங்க. ஆனால் க்ளோசிங் போகும்பொழுது நம்ம டிரைவர்கிட்ட எல்லா டிரைவர்கிட்டையும் சொல்லி வைக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு கால் பண்ணாலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் சொல்ல வேண்டியது லாகினா, லாக் அவுட்டா, இல்லை ஓப்பனிங்கா, இல்லை க்ளோசிங்கா அப்படின்றத சொன்ன பிறகு தான் நீங்கள் வந்து ஐடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடணும். ஏன்னாக்கா நம்ம அப்போ தான் வந்து அவர் க்ளோசிங் சொல்கிறாரா இல்லை ஓப்பனிங் சொல்ல போகிறாரா அப்படின்றது தான் அந்த பேஜுக்கு நம்ம போக முடியும். டிரைவர் கால் பண்ண உடனே இது மாதிரி நான் வந்து ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறேன், என்னோடய ஐடி வந்து 399, நான் வந்து ஓப்பனிங் கொடுக்க போகிறேன், என்னோடய ஐடி வந்து 399 அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். இப்போ ஒரு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அதனால் க்ளோசிங் பேஜ் வந்துட்டோம். ஐடி கேட்குவோம், ஐடி வந்து இந்த 399 அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ 399 என்ட்ரு பண்ணிவிடுவோம். இதில் ஏன் ஷேடோ மார்க் இருக்குதுன்னா, இவர் வந்து ஓன் ட்ரிப் எடுத்திருக்காருன்றதுனால அதுக்கு மேலே ஷேடோ மார்க் இருக்குது. இதை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ட்ரிப்பு அப்படி இல்லைன்னா கீபோர்டில் F10 ப்ரெஸ் பண்ணால் அது க்ளோசிங் பேஜ் போயிடும். இப்போ பாருங்கள், இங்கே இருந்தது லோக்கல் பில் அப்படின்ற மாதிரி இங்கே போயிடுச்சு. சரி, இங்கே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், புக்கிங் ஐடி, வெஹிக்கிள் ஐடி. இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்த உடனே சிம்பிளாக இந்த டாட் மார்க்கை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த டாட் மார்க்கை கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து கீழே வந்து என்ன ஆகும்னா, கடைசியாக அவங்க வந்து இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளிலிருந்து, அதாவது கடைசியாக அவங்க எடுத்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இதுலேயே தெரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, வெஹிக்கிள் ஐடி வந்துருச்சு. இது ஓன் ட்ரிப்னா அதில் ஷேடோ மார்க் இருக்கும். ஓப்பனிங் சொல்லும்போது கடைசியாக கொடுத்த ஓப்பனிங் கிலோமீட்டர் இங்கே இருக்கும். இப்போ க்ளோசிங் கிலோமீட்டர் கேட்கும். 123,498 அப்படின்ற மாதிரி க்ளோசிங் கிலோமீட்டர் சொல்கிறாரு. ஸோ 9:16 ட்ரிப் எடுத்திருக்காரு. க்ளோசிங் டைமும் கேட்கும். இப்போ தான் க்ளோஸ் பண்ணுறாரு. ஏசியா நான் ஏசியா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவர் ஏசின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரிப் டைப்பு ட்ராப் அப் அண்ட் டவுனான்னு கேட்கும். ட்ராப்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரிட்டர்ன் கிலோமீட்டர் ஏதாவது ஆட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் பில்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு F10 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாக்கா பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், மொத்தமாக 8 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு, 17 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் 3 கிலோமீட்டருக்கு 120 ரூபா, அடிஷனல் 5 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குது. ஸோ அதனால் 110. ஸோ ரன்னிங் எதுவுமே, வெயிட்டிங் எதுவுமே இல்லை. ஒருவேளை வெயிட்டிங் சார்ஜஸ் லோக்கல்லேயே இருக்குது அப்படின்னாக்கா அது நம்ம மேனுவலாக தான் போட வேண்டியிருக்கும். ஸோ 10 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா நீங்கள் இந்த டாட்டை கிளிக் பண்ணி விட்டாலே ஸோ அந்த 10 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபா ஆட் ஆகிடும். அதர் சார்ஜஸில் இதில் ஏதாவது இருக்குது. இப்போ வந்து வெயிட்டிங் சார்ஜ் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சிட்டி லிமிட்டு, இல்லை ஏதாவது வண்டியை வந்து ஏதாவது வாமிட் எடுத்து அதை க்ளீன் பண்ண வேண்டிய க்ளீனிங் சார்ஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதில் போய்ட்டு சும்மா எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு 20 ரூபாவோ இல்லை என்ன சார்ஜோ 50 ரூபாயோ அதை நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதர் சார்ஜஸ் இது மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இப்போ மொத்த அமௌண்ட் வந்து இது வந்து ஜிஎஸ்டி நம்ம அங்கே போட்டுக்கிறதுனால ஜிஎஸ்டி பில் ஆட் ஆகிருக்குது. ஸோ நமக்கு ஜிஎஸ்டி பில் எல்லாம் தேவையில்லைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஜிஎஸ்டியை போய்ட்டு எடுத்துடுறேன். அந்த புக்கிங் பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸில் போய்ட்டு நான் மாடிஃபை கொடுத்துட்டு நான் வந்து இதில் வந்து ஜிஎஸ்டி பில் எல்லாம் கிடையாது, நார்மல் பில்லு தான் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பில்லை க்ளோஸ் பண்ணுறேன். புக்கிங் போயிடுங்க, ட்ரான்சாக்ஷனில் புக்கிங் போயிடுங்க. அதுக்கப்புறமா க்ளோசிங் பேஜ் போயிடுங்க. ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடி கேட்கும் 399, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு க்ளோஸ் ட்ரிப் முடிஞ்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ளோசிங் கிலோமீட்டர் சொல்லுவார் 123,498 அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் வந்து பில்லை கால்குலேட் கொடுத்துட்டேன். ஸோ பில்லு கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டி இல்லாமல் அமௌண்ட் வந்துருக்குது. ஸோ இப்போ இது அதர் சார்ஜஸ் ஏதாவது நீங்கள் இருக்குதுன்னாக்கா நீங்கள் போய்ட்டு சிம்பிளாக ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி அதர் சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதர் சார்ஜஸ் கிளிக் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் முதல்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த புள்ளியை கிளிக் பண்ணணும். இதில் போய்ட்டு அமௌண்ட்டு ஃப்ளாட்டாக நீங்கள் ஒரு 30 ரூபா கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஏதாவது பர்சன்டேஜ் வைஸில் ஒரு 5% கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இப்போ இது 5% அதுக்கான அமௌண்ட்டு இங்கே வந்துருச்சு. நீங்கள் ஒரு 10% கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது மாதிரி இதில் 10% அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாக்கா அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்துருச்சு. என்ன ரீசன்னாக்கா இது ரெகுலர் கஸ்டமர் ரிலேட்டிவ்ஸ் என்னவோ அதுக்கான ரீசனை அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பெய்டு அமௌண்ட் 252 ரூபா பே பண்ணணும். ஸோ அந்த 252 இதில் என்ட்ரு
பண்ணிவிட்டு இதில் இப்போ இவரோட வேக்கண்ட் வந்து மாட்டுத்தாவணி தான் அப்படின்னாக்கா அவர் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து மாட்டுத்தாவணிக்கு வந்திருக்காரு, மாட்டுத்தாவணி தானே மாட்டுத்தாவணி தான் விட்டுருங்க. அப்படி இல்லை மாட்டுத்தாவணி கிடையாது நான் வந்து ஆரப்பாளையத்துக்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா நீங்கள் வந்து ஆரப்பாளையம் அப்படின்ற மாதிரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இதில் வந்து ரிமார்க் இது வந்து என்ன பில் க்ளோஸ் பண்ணும்பொழுது கஸ்டமர்கிட்ட ஸ்டாஃப் என்ன பேசுகிறாங்களோ அது என்ன புக்கிங் இருக்கும்போது ரிமார்க்கில் என்ட்ரி போட்டுக்கணும் கம்பல்சரி, அது இங்கே இருக்கும். ஸோ பில் க்ளோஸ் பண்ணும்போது இதை ஒரு தடவை வாட்ச் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோசிங் கிலோமீட்டர் என்ட்ரு பண்ணிட்டு கால்குலேட் கொடுத்தாலே அதுக்கான அமௌண்ட் வந்துடும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்கும், நெட் அமௌண்ட்டுக்கு இருக்கும். கஸ்டமர்கிட்ட 250 சொல்லிவிட்டு வேக்கன்ட் பிளேஸ் என்னன்றது பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எம்எஸ் வந்து கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் போயிடும். இப்போ இதுலேயே ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இது வந்து கன்வெர்ட் டு பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்னென்னா ஒரு சில கஸ்டமர் லோக்கல் புக்கிங் லோக்கல்லே எடுத்திருப்பாங்க, சரி ஏதாவது ஒரு 10 கிலோமீட்டரில் முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி. சில சமயங்களில் அவங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 கிலோமீட்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு லோக்கல் எடுத்தது லோக்கல் தான், ஆனால் அவங்க டைமும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிலோமீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து லோக்கல்லே பில் க்ளோஸ் பண்ணால் அமௌண்ட் அதிகமாக வந்துடும். ஸோ அது மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து கன்வெர்ட் டு பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா பேக்கேஜுக்கான பில்லாக கால்குலேட் பண்ணலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் பேக்கேஜ் பில் எப்படி போடுறதுன்றது. சிம்பிளாக இதை மட்டும் கற்றுக்குங்க. ஒரு லோக்கல் பில் ஒரு லோக்கல் ட்ரிப்பை எப்படி பேக்கேஜ் ட்ரிப்பாக மாற்றணும்னா ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பில்லெல்லாம் கால்குலேட் பண்ணினாலும் சரி பண்ணாட்டி போனாலும் சரி பார்த்த உடனே இது வந்து ரொம்ப இங்கே கிலோமீட்டர் வந்து 20க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் அதை டக்குன்னு அதை வந்து கன்வெர்ட் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி மாற்றி விட்ருங்க. ஓகே, இது இப்போ லோக்கல் ட்ரிப் அப்படின்றதுனால நான் இதை அப்படியே போட்டுடுறேன். அதர் சார்ஜஸ் ஆட் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த அதர் சார்ஜஸ் பக்கத்தில் டாட் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாக்கா இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் அதை சிம்பிளாக நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. 50 ரூபா அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஃப்ளாட்டாகவும் நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன ரீசனுக்காக நீங்கள் டிஸ்கவுண்ட் தரீங்களோ பில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஏதோ நீங்கள் என்ன ரீசனுக்காக பில் பண்ணுறீங்களோ அதை போட்டுங்க. இங்கே வந்துட்டு என்ன அமௌண்ட்டோ அதை அங்கே போட்டுட்டு அவ்வளோதான். போட்டுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த 5 செகண்ட்ஸ்குள்ளார அந்த கஸ்டமருக்கும் அந்த டிரைவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போயிருக்கும். இப்போ பாருங்கள் 3 எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள் புக்கிங் பாருங்கள் இது வந்து கஸ்டமருக்கு போன பில்லு, புக்கிங் நம்பர் வந்து என்ன, எவ்வளவு அமௌண்ட்டு, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருந்தீங்க, எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இதுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன. இப்போ இதில் வந்து 250. ஸோ இதில் ஒரு 2.5 ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து ஒரு 8 பாயிண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஆட் ஆகி மொத்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது. தேங்க்ஸ் யூஸிங் டால்ஃபின் கால் டாக்ஸி. அந்த கால் டாக்ஸி நம்பர் இங்கே வந்துருச்சு. இது வந்து கஸ்டமருக்கு போகிற எஸ்எம்எஸ். இது இல்லாமல் டிரைவருக்கு எஸ்எம்எஸ் போயிருக்கும், அதையும் நாங்கள் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் இது வந்து டிரைவருக்கான எஸ்எம்எஸ் பாருங்கள். புக்கிங் நம்பர், அமௌண்ட் வந்து 250, ரன் டைம் எவ்வளவு, ரன் கிலோமீட்டர் எவ்வளவு, வேக்கன்ட் பிளேஸ் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ ஒரு வேளை இங்கே நம்ம வந்து தப்பாக போட்டிருந்தாங்க அவர் வந்து ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நான் அது மாதிரி வேக்கன்ட் வந்து இந்த பிளேஸில் இருக்கேன் அப்படின்றத சொல்லிவிடுவார். ஸோ இது வந்து ஒரு டிரைவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான எஸ்எம்எஸ் தான். ஏன்னா வேக்கன்ட் பிளேஸ் தப்பாக போட்டிருந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் அசைன் பண்ணும்போது அவர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ ஒரு டிரைவருக்கும் இதை வந்து தெரிஞ்சிடும் எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணி ஓட்டியிருக்கோம், நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது அவருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து டிரைவருக்கு போகிற எஸ்எம்எஸ், இது வந்து கஸ்டமருக்கு போகிற எஸ்எம்எஸ். ஸோ இது போல் தான் வந்து ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும். நான் இதில் ட்ரிப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா அப்படின்றது. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல வர போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இப்போ நம்ம முடித்த ட்ரிப்பை வந்து ஏதோ பில்லு வந்து கிலோமீட்டரை தப்பாக கம்மியாகவோ இல்லை கூட்டியோ குறைச்சோ போட்டுட்டோம், இல்லை ரிட்டர்ன் கிலோமீட்டர் ஆட் பண்ணாமல் போட்டிருப்போம்,
இல்லை அமௌண்ட்டை வந்து ஏதாவது சேஞ்சஸில் இருக்குது, நம்ம கூட்டி குறைச்சி போட்டுட்டோம், அது வந்து டிரைவர் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை கஸ்டமர் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃப் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த பில்லை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து அதனுடைய புக்கிங் ஐடி, இப்போ கஸ்டமர் கூட செக் பண்ணுவாங்க, இல்லை டிரைவர் கூட செக் பண்ணுவார். பண்ணும்போது நமக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து புக்கிங் ஐடி தான். புக்கிங் ஐடி ப்ளஸ் அது வந்து லோக்கலில் போன ட்ரிப்பா இல்லை பேக்கேஜில் போன ட்ரிப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம கடைசியாக முடித்த ட்ரிப்பு வந்து லோக்கலில் போன ட்ரிப்பு, அதுக்கான புக்கிங் ஐடி வந்து 157,200. ஸோ அது தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நம்ம சிம்பிளாக எங்கே போய்ட்டு எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே போய்ட்டு புக்கிங்கில் போய்ட்டு கேன்சல் கொடுத்துட்டு இதில் சர்ச்சில் போய்ட்டு இதில் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி அந்த புக்கிங் ஐடியை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 399 வெஹிக்கிள் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெஹிக்கிள் ஐடியை டிக் மார்க் பண்ணிவிட்டு அந்த 399 கடைசியாக எடுத்த ட்ரிப்பை நீங்கள் கிளிக் பண்ணாக்கா அதில் காட்டும். ஸோ ஒரே ட்ரிப்பு தான். ஸோ அதோடைய புக்கிங் ஐடி வந்து 157,200. அது வந்து லோக்கலில் போன ரெண்டல் ஸ்டேஷன் வந்து லோக்கலில் போயிருக்குது. ஸோ அதனால் லோக்கல் பில்ன்ற ஆப்ஷன் போயிட்டு மாடிஃபை போயிட்டு இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா அந்த புக்கிங் ஐடியை மாடிஃபை போயிட்டு 157,200 அப்படின்ற மாதிரி என்ட்ரு பண்ணாலே அந்த பில்லுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ நாம் இங்கே பண்ண தப்பு என்ன அப்படின்னாக்கா, ரிட்டர்ன் கிலோமீட்டர் சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம ரிட்டர்ன் கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் ஆட் பண்ணணும். நம்ம அதை ஆட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரி, இன்கேஸ் அது இல்லாமல் நீங்கள் அதர் சார்ஜஸில் ஏதோ இன்னொரு சார்ஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண மறந்துட்டீங்க, சிட்டி லிமிட்டை ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே போயிட்டு இன்னொரு 40 ரூபா நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் 40 ரூபாய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பில் அமௌண்ட் வந்து 290. இப்போ முன்னாடி இருந்தது 250. இப்போ ஒரு 40 ரூபா ஆட் பண்ணதுனால அது இங்கே வந்துருச்சு. இப்போ அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னா 290. அந்த 290 என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் அந்த கஸ்டமருக்கும் அந்த டிரைவருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போயிருக்கும். இப்போ புக்கிங்கோட அமௌண்ட் வந்து புக்கிங் நம்பர் என்ன, அமௌண்ட் என்ன, ஸோ எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ண, எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே போயிருக்கும். ஸோ டிரைவருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போகும், கஸ்டமருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போயிருக்கும். இப்போ பாருங்கள், பில் அமௌண்ட் வந்து 290ன்னு டிரைவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்குது. அதே போல் கஸ்டமருக்கு 290 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து எஸ்எம்எஸ் போயிருக்குது. ஸோ இது போல் தான் வந்து ஒரு புக்கிங்கோட ஒரு ட்ரிப்போட பில்லை மாடிஃபை பண்ணணும்னா அதோட புக்கிங்கோட ஐடியா கண்டுபிடிச்சிட்டு அது லோக்கல் ட்ரிப்பாக பேக்கேஜ் ட்ரிப்பான்றதை தெரிஞ்சுக்கணும். லோக்கல் ட்ரிப்புனா லோக்கல் ட்ரிப்பில் போயிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு அந்த புக்கிங் ஐடியை அதில் என்ட்ரு பண்ணணும். அந்த புக்கிங் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 157,200 அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு எல்லா உங்களுக்கு தேவையானது இப்போ நீங்கள் 200ன்னு போட்டுருங்க, 157,200ன்னு போட்டுட்டு ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் தேவையோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்டேட் பண்ணிட்டாக்க அதுக்கான பில் டீட்டெயில்ஸ் வந்துடும். இது போல் தான் ஒரு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணணும். முடிஞ்ச ஒரு ட்ரிப்போட பில்லை இது மாதிரி தான் வந்து மாடிஃபை பண்ணணும். நான் அடுத்த வீடியோவில் பேக்கேஜ் பில் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.